அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வீடியோ தாங்க. அதாவது நம்ம சேனலில் அதிகமாக விரும்பி பார்க்குற ஒரு விஷயம் க்ளீனிங் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்ப்பீங்க. இன்றைக்கி என்னென்னா என்னுடைய ஹாலில் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கார்னர் ரொம்ப பிடிச்ச கார்னர் சொல்லலாம். ஏன்னா லிவிங் ரூம் என்னுடைய லிவிங் ரூம் ரொம்ப சின்னது. பேசிகிட்டே இருக்கும்போது நாய் குலைக்குது. நாய் குலைக்கிறதுனால நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். அதனால் நீங்களும் அந்த நாய் குலைக்கிறது கண்டுக்காதீங்க. அந்த கார்னரில் அந்த லிவிங் ரூமில் அந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமானது. எங்கள் வீட்டில் சோபா கிடையாது. சோபா செட்டு பதிலாக இது சேர் போட்டிருப்போம். இது இந்த ஸ்டீல் சேர் போட்டிருப்போம். அது கூட நான் வாங்காமல் தான் இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வுட் இருக்குது பார்த்தீங்களா? இது மட்டும் தான் எப்போவுமே எங்ககிட்ட இருக்கும். இதுதான் எங்களுடைய ஒரு குட்டி சோஃபா செட் சொல்லலாம். அப்புறமா என்னுடைய பர்த்டேக்கு எங்கள் ஆண்டி, எங்கள் அம்ஜிக்கர் ஆண்டி, அவங்க இந்த சேர் எங்கள் வீட்டுக்கு வாங்கி போட்டாங்க. வரவங்களெல்லாம் உட்காரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அவங்க வாங்கி கொடுத்தது தான் அது. சரி, இந்த சேர் செட்டு வந்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய லிவிங் ரூம்லேயே ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி அது உட்காரதுக்காக செட் பண்ணி வச்சு, அதான் உட்கார்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வரவங்க உட்காரதுக்கு அரேஞ்ச் பண்ணி நான் ஏற்கனவே 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வேறு ஒரு மாடலில் வேறு ஒரு செட்டப்பில் இருக்கும். இது இப்போ 3வது வீடியோ நம்ம வேறு ஸ்டைலில் ஆர்கனைசேஷன் பண்ண போகிறோம். அது எப்படின்னா எனக்கு இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் செட்டப்பெல்லாம் பண்ணணும், மேட்டெல்லாம் வாங்கி போடணும்னு ஆசை. அதை தான் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க க்ளீன் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணுறது எப்படின்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கமான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூம் ரொம்பவே கலைஞ்சி தாங்க இருக்குது. ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக நான் அப்போமே பொருள் எல்லாத்தையுமே கலைச்சிட்டேன். என்னுடைய இந்த சின்ன உட்டன் கட்டில் இருக்குது பார்த்தீங்களா? அதில் கொஞ்சம் புது துணியெல்லாம் தைச்சி வாங்கிட்டு வந்தேன். அதனால் அதெல்லாம் அங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது என்னுடைய நோட் புக் எல்லாமே அப்படியே கீழே இருக்குது. அதனால தான் இப்போ ஓவர் லுக் காட்டிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணாத முன்னாடி எப்படி இருக்குன்னு. ஸ்க்ரீனும் மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெருக்கி டஸ்ட்டெல்லாம் அடிச்சிட்ருக்கேன். என்னுடைய லிவிங் ரூம் ரொம்ப சின்ன இடம் தாங்க. ஆனால் சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய கார்னர் ஸ்டாண்டில் எல்லாமே டஸ்ட் அடிச்சிட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது கீழேயும் நல்லா பெருக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கார்னர் ஸ்டாண்டில் இருந்த அந்த பொம்மை எல்லாமே தொடச்சி டஸ்ட்டெல்லாம் தட்டிகிட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது இப்போ ஜன்னலையும் நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஜன்னலில் ரொம்ப டஸ்ட்டு. ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணணும். அதனால் ஸ்க்ரீனையும் நான் எடுத்துகிட்டு இப்போ ஜன்னலில் டஸ்ட்டெல்லாம் தட்டிகிட்ருக்கேன். எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறோம். அதனால் நிறைய டஸ்ட்டு வரும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மேட் வாங்கிட்டு வந்த சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் இப்போ போட்டுட்ருக்கேன். இந்த மேட் பார்த்தீங்கன்னா நான் ரோட்டு கடையில் தான் நான் வாங்கினேன். இங்கே செபஸ்டியன் கோவில் இருக்கும், சர்ச் இருக்குது. அதோடைய வாசலில் தான் நான் வாங்கினேன். ஹிந்திக்காரங்க வித்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட வாங்கினேன். இதோடைய விலை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. நான் 350 ரூபாய்க்கு தாங்க நான் வாங்கினேன். அவங்க 450 ரூபா சொல்லி 500 ரூபா சொல்லி 450 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் கேட்டுட்டு வந்துட்டேன், வாங்கலை. அதுக்கப்புறமா திரும்ப நான் போய் கேட்டுகிட்டே இருந்தனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் 350 ரூபாய்க்கு எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டு 350க்கு தான் தந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லும்போது, ஐயோ 350க்கு தான் வாங்கினியா க்ளோரின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னேன். அதனால் 350க்கு தான் நான் வாங்கினேன். எனக்கு ஒரு சூப்பரான ஒரு டீல் தான். நல்லா சீப்பாக தந்தாங்க. அதுக்கடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இப்போது டீலைட் எடுத்து பற்ற வைக்கலான்னு எடுத்துகிட்ருக்கேன். நான் க்ளீன் பண்ண பிறகு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஷேக் அதோட ஃப்ளேவர் மினிஷோவில் நான் வாங்கினேன். 200 ரூபாங்க. ஆனால் 200 ரூபாய்க்கு ஒர்த்தா கேட்டால் ஒர்த்து தான். இது பார்த்திங்கன்னா ஓப்பனாக வச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மெல்லெல்லாம் எனக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா சிமெண்ட்லேயே ஒரு DIY மூடி செஞ்சேன்.
ட்ரெடிஷ்னலாக லுக் இருக்கணுன்ட்டு. அதனால் இப்போ அதை வந்து நான் வச்சு மூடிட்டேன். ஏன்னா வாசனையும் நம்மளுக்கு போகாது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. அதனால இது வந்து ஹாலில் இருக்கிற அந்த டேபிளில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். டேபிளுக்கும் கவரெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த மேட் போட்டவுடனே என்னுடைய லிவிங் ரூம் லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்குது. அதாவது வேறு வீடு மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் கமெண்டில். அதுக்கடுத்தது நம்ம ஸ்க்ரீனும் மாற்றியாச்சு. ஏற்கனவே ஒயிட் ஸ்க்ரீன் வந்து நம்ம தான் தச்சு ஆர்கனைசேஷன், அதான் நான் தான் தச்சு அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஜன்னலுக்கு கதவுக்கு எல்லாம் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்க்ரீன் தைக்கணுன்ட்டு ஒரு தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து க்ளீன் பண்ண பிறகு, ஆர்கனைசேஷன் பண்ண பிறகு நம்மளுடைய லிவிங் ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஸ்டாண்டுக்கு மேலேயே ஒரு லைட் லேம்ப் நம்ம வச்சுருக்கோம். மார்பிளில் வந்து லைட் லேம்ப் வச்சுருப்போம் பார்த்திங்களா. அதுலேயும் ஒரு மெழுகுவர்த்தி வந்து பற்ற வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போதைக்கு 2 சேர் தான் ஸ்டீல் சேர் வந்து ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா 3 வந்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இப்போ யாருமே அதிகமாக வர்றதில்லை, இப்போ கொரோனா டைம்னால வீட்டுக்கு. அதனால் 2 சேர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு சேரை வந்து நான் மடித்து வச்சுட்டேன். அப்புறமா ஜன்னலில் கார்னரில் வந்து அந்த DIY மணி பிளான்ட் செஞ்சோம் பார்த்திங்களா. அது நியூ கிராஃப்ட் சேனலில் போட்டிருக்கோம். நியூ கிராஃப்ட் சேனல் பார்க்காதவங்க போய் பாருங்கள். நியூ கிராஃப்ட் 21.5 அதில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ. அந்த மணி பிளான்ட் வந்து நம்ம ஜன்னலில் தொங்க விட்டாச்சு. அதுக்கடுத்தது இந்த இண்டோர் பிளான்ட் வந்து உள்ளே வைக்கிறேன். என்னுடைய மூங்கில் சேரு, இந்த மூங்கில் சேர் மேலே வந்து ஒரு பீங்கம் பிளேட் வச்சு அது மேலே இந்த இண்டோர் பிளான்ட் வந்து வைக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செடிங்க. இது வந்து நம்ம நிர்மதி ஆண்டி வீட்டிலேருந்து ஒரு சின்ன கலை எடுத்துகிட்டு வந்து நான் வச்சேன். அது நல்லாவே வளர்ந்துச்சு செடி சூப்பராக. அவ்வளோதாங்க, இப்படி தாங்க லுக் வந்து இருக்குது என்னுடைய லிவிங் ரூம் லுக்கு. உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய நியூ லுக் வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதெல்லாமே கிறிஸ்மஸ் நியூ இயருக்கே நம்ம பண்ண வேண்டியது. நல்லா மழை பெஞ்சிருந்ததுனால வீடு ஃபுல்லாகவே தண்ணி ஆகி ஃபுல்லாக செவரெல்லாம் கருப்பாக ஆகிடுச்சு. அதனால் நம்மளால் கை வைக்க முடியல. அதனால தான் இப்போ ரொம்ப லேட்டாக நான் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த டீலைட் வந்து பற்ற வச்சிடலாம். ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஏசி ரூமெல்லாம் வச்சுருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா நைட் லுக் வந்து காட்டுறேன். உங்களுக்கு லைட்டெல்லாம் அணைச்சிட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் வீடியோ தான். நம்மளுடைய வீடு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, சின்னதாக இருக்குன்ட்டு நீங்கள்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிற வீடை வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணி அழகாக வைக்கும்போது அது நம்மளுக்கும் ரொம்ப அழகு தான். சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதே தான், நம்ம வீடு தான் நம்மளுக்கு வந்து பெரிய வசந்த மாளிகை. அது வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. உங்களுக்கு இந்த செட்டப் வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய ரூமில் வந்து அந்த செல்ஃப் ஆர்கனைசேஷன் எல்லாம் நம்ம ரீசனாக தான் போட்டோம். அதனால் அதில் தான் நான் வந்து கை வைக்கல க்ளீன் பண்ணுறதுக்கு. என்னுடைய டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா பைபிள் இருக்கும். அதுக்கு அடுத்தது என்னுடைய டு டூ லிஸ்ட்டெல்லாம் இருக்கும். அது எல்லாமே DIY தாங்க. நான் செஞ்ச அந்த நோட்டு எல்லாமே அதெல்லாமே அதில் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமா இந்த கார்னர் ஸ்டாண்ட்லேயும் லைட் லேம்பெல்லாம் வச்சு ஆர்கனைசேஷன் பண்ணியாச்சு. ஸ்க்ரீனும் போட்டாச்சு. அதுக்கடுத்து சேரும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. நம்மளுடைய குட்டி மரக்கட்டை கட்டிலும் போட்டாச்சு.
அதுக்கு அடுத்தது டேபிளில் வந்து ஒரு மணி பிளான்ட் இருக்குது, டிஷ்யூ பேப்பர் இருக்குது. அதுக்கு அடுத்தது சானிடைசர் வச்சுருக்கேன். சானிடைசர் வந்து இப்போ ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் இல்லை, வீட்டுக்கு வரவங்க டேபிளில் இருந்தால் ஈஸியாக சானிடைசரை வந்து எடுத்து போட்டுப்பாங்க. அதுக்கடுத்தது பிளான்ட் வச்சாச்சு. அது பக்கத்தில் வந்து என்னுடைய ஸ்ருதி பெட்டி இருக்குது. ஸ்ருதி பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பைபிள் இருக்கும். ஹார்ட் தலைவாணியில் ஒரு தலைவாணி வந்து உல்ட்டாவாக இருக்குது, அதை கண்டுக்காதீங்க. ஆனால் என்னுடைய செவரு வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த கருப்பு எல்லாம் படிஞ்சு அப்படியே இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றே. ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றே. உம்மை